श्रील प्रभुपाद की। हरे कृष्णा। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामने। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. நம்மளோட இந்த ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட பண்டர்பூர் யாத்திரையில இப்ப 2வது நாள் நம்ம இங்க இருக்கிறது எந்த ஊர்? கோலாப்பூர். கோலாப்பூர். சோ இந்த இடத்துக்கு வேற பெயர்களும் உண்டு. கரவீரபுரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, கரவீரபுரம். சோ இந்த ஊர்ல இருக்கிற இந்த ஊருக்கு அதிபதி, இந்த ஊரோட தெய்வம், இந்த ஊர் பெயருக்கு காரணம் யாரு அப்படின்னா உள்ள நம்ம தரிசனம் பண்ண மகாலட்சுமி தேவி. வேற பேர் என்னன்னா கரவீரபுரவாசினி அல்லது அம்பாபாய் சொல்லுவாங்க. சோ அம்பாபாய், மகாலட்சுமி, இவங்களுக்கு இங்க கோயில் உண்டு. இந்த இடத்துல மகாலட்சுமி எதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இந்த கதை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பிருகுமுனிவர் தலைமையில மற்ற முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு யாகம் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா உலக மக்களோட நன்மைக்காக. ஏன்னா பகவானோட பக்தர்கள், ரிஷிகள் எல்லாருமே அடுத்தவங்களோட நன்மைக்காகத்தான் செயல்படுவாங்க எப்பவுமே. சோ அவங்க ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துக்கு அதிபதியா யாரை சூஸ் பண்ணணும்? ஏன்னா ஒரு சிலர் வேதங்கள் படிச்சவங்களுக்கு கிளியரான கருத்துக்கள் யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஒரு சிலர் பிரம்மாவை முழுமுதற் கடவுளா சொல்றாங்க, ஒரு சிலர் சிவபெருமான முழுமுதற் கடவுளா சொல்றாங்க, ஒரு சிலர் நாராயணரை முழுமுதற் கடவுளா சொல்றாங்க. அப்கோர்ஸ் வேதங்கள் எல்லாமே சொல்றது வேதேஷ சர்வைர் அகமேவ வேத்யோ. வேதங்கள் எல்லாமே பகவான் கிருஷ்ணரை தான் முழுமுதற் கடவுள், நாராயணரை தான் முழுமுதற் கடவுள் சொல்றது. பட் ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதால சோ பிருகுமுனிவர் மற்ற எல்லாருமே ஒரு யாரு முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக பிருகுமுனிவர் அனுப்புறாங்க. சோ அப்ப பிருகுமுனிவர் முதல்ல பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மா பிருகுமுனிவரை வரவேற்காம மற்ற காரியங்கள் ஈடுபட்டு இருக்காரு. சோ அப்போ என்ன சொல்ற, ஒரு வீட்டுக்கு வந்த ஒருத்தரை எப்படி வரவேற்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல. சோ அதனால நீங்க அவரோட தந்தை தான் பிருகுவோட அப்பா தான் பிரம்மதேவர். பட் இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன வான்னு கூட கூப்பிடல. சோ அதனால உங்களுக்கு பூமியில கோயில்களே இருக்காது, நீங்க கடவுளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்ப வந்துடுறாரு, கோபமா வந்துடுறாரு. சோ அதுக்கடுத்து கைலாசத்துக்கு போறாரு. கைலாசத்துக்கு போகும்போது சிவனும் பார்வதியும் தனிமையில இருக்காங்க. சோ இவர் நேர நந்தியோட அனுமதியே இல்லாம நேர அவர் உள்ள போயிடுறார். போனோடனே சிவபெருமானுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறார். பார்வதி சிவபெருமான் 2 பேரும் அப்செட் ஆயிடுறாங்க. உடனடியா அவரும் வரவேற்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்த உறவினரை வரவேற்காம இன்னும் நீ என்ன பண்ணீங்க, என்ன திட்ட, என் மேல கோபம் வேற படுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சபிக்கிறார். உங்களுக்கு பூமியில இருக்கிற கோயில்கள்ல உருவம் இருக்காது, லிங்க ரூபத்துல உங்களை வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு உடனடியா. சோ அதுக்கடுத்து 3வது அவர் வைகுண்டத்துக்கு வர்றார். வைகுண்டத்துல வரும்போது நம்ம நேத்தே பார்த்தோம், அந்த இஸ்கான் கோயில்ல பார்த்த மாதிரி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வைகுண்டத்துல தூங்கிட்டு இருக்கார். லக்ஷ்மி தேவி பாதம் அமுக்கி விட்டு இருக்காங்க. சோ பகவான் தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருந்த உடனே ஒரு வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், என்னை வரவேற்காம நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றார், தன்னோட காலால பகவானோட மார்பிள உதைக்கிறார். நாராயணரோட மார்பிளை உதைக்கிறார். சோ உதைச்ச உடனே அவர் என்ன பண்றார், பகவான் விஷ்ணு எழுந்துறார். ஓ, என்னோட மார்பு ரொம்ப கடினமானது, ரொம்ப வலிமையானது. சோ இதை உதைச்சு உங்களோட கால்களுக்கு வலிச்சிருக்குமே சொல்லிட்டு அவரோட பிருகுமுனிவரோட காலை அமுக்கி விடுறார். காலை அமுக்கி விட்டு அவருக்கு பாத பூஜை, ஒரு பிராமணர் வந்திருக்காரு, ஒரு ரிஷி வந்திருக்காருன்ட்டு சோ அவருக்கு தகுந்த உபச்சாரங்கள் எல்லாத்தையுமே பண்றார். சோ அதுக்கடுத்து பிருகுமுனிவர் சொல்றார், பகவான் நாராயணர் தான் முழுக்க சாத்விக குணத்துக்கு அதிபதியா இருந்து உயர்ந்த குணங்களை கொண்டிருக்கார். சோ அவருக்கு தான் இந்த யாகம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்றார். எல்லாமே அந்த யாகம் சரியா நடக்குது. இதுக்கப்புறம் தான் வைகுண்டத்துல குழப்பமே உண்டாருது. என்ன ஆகுறது அப்படின்னா மகாலட்சுமி தேவிக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா பகவானோட மார்பு லக்ஷ்மி தேவி ஸ்ரீவத்சகுரியில பகவான் எப்பவுமே
மார்பிள் இருக்காங்க. தமிழ்லையும் ஆழ்வார்களும் பாடுறாங்க, அகலக்கில்லேன் என்ற அவன் மார்பில் உரையும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே மார்பை விட்டு அகலாம அவங்களோட பகவானோட மார்பிலே குடியிருக்காங்க, இதயத்திலே குடியிருக்காங்கிறது லக்ஷ்மியோட இடம். சோ என்ன அவமானப்படுத்திட்டாரு ஒருத்தர், உங்க மனைவி அவமானப்படுத்துற, நீங்க தட்டி கேட்காம அவர் பாதத்துக்கு பூஜை வேற பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்குறாங்க, பூமிக்கு வந்துடுறாங்க. சோ அவங்க நேரடியா முதல்ல இறங்கின இடம் இதுதான். லக்ஷ்மிங்க கரவீரபுரத்துல இந்த ஊர்ல இறங்குறாங்க. சோ இந்த ஊர்ல நிறைய ரிஷிகள், மகாலட்சுமி இங்க வந்த உடனே நிறைய முனிவர்கள் அவரை வழிபடுறாங்க. வழிபட்டுட்டு இந்த இடத்துல கோலாசுரா அப்படிங்கிற ஒரு அசுரன் நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். சோ அவனை வதம் பண்றதுக்காக லக்ஷ்மிகிட்ட வேண்டிக்கிறாங்க. சோ உடனடியா லக்ஷ்மி தேவியும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றா, ஓகே அந்த அசுரனோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எல்லாருமே உள்ள தரிசனம் பண்ணோம் இல்லையா, ரொம்ப நல்ல தரிசனம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும், ரொம்ப நல்ல தரிசனம். சோ பகவான் லக்ஷ்மி தேவி எப்படி இருந்தாங்க? உட்கார்ந்து இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க, படுத்துட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க? உட்கார்ந்து இருந்தாங்க. கையில என்ன வச்சிருந்தாங்க கவனிச்சீங்களா இல்லையா? சரி, அவங்களோட கைகள் எப்படி இருந்தது? அட்லீஸ்ட் 2 கைகள் தெரிஞ்சது. ஒண்ணு இப்படி இருந்தது, இன்னொரு கை அபயஹஸ்தத்தோட இருந்தது. ஆக்சுவலா இவங்க அலங்காரம் இன்னைக்கு அப்படி பண்ணிருக்காங்க. மகாலட்சுமி இங்க நின்ன கோலத்துல இருப்பாங்க. ஒரு கையில ஒரு பாத்திரம், பானை பாத்திரம் ஒண்ணு இருக்கும், குடிக்கிறதுக்கான பாத்திரம், பானை பாத்திரம் ஒண்ணு இருக்கும். இன்னொரு கையில மாதுளங்கனி இருக்கும், ஒரு கையில கேடயம் இருக்கும், ஒரு கையில கதாயுதம் இருக்கும். சோ இவங்க நின்ன கோலத்துல இருப்பாங்க. சோ இன்னைக்கு ஸ்பெஷல் பின்னாடி சிம்ம வாகனம் இருக்கும். லைக் இவங்க அசுரனை கொல்றதுக்காக இங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கப்புறம் அந்த அசுரனையும் கொல்றாங்க சண்டை போட்டு, தன்னோட ஆயுதங்களை வச்சு, தன்னோட பராக்கிரமத்தை வச்சு. அந்த கோலாசுரனை கொன்ன உடனே அந்த கோலாசுரன் மரண சமயத்துல மகாலட்சுமிகிட்ட வேண்டுறது, இந்த ஊர் என்னோட பேர்ல இருக்கட்டும், எனக்கு அந்த வரத்தை கொடுங்க அப்படின்ன உடனே இந்த ஊருக்கு கோலாபுரம், கோலாபுரி, கோலாப்பூர் அப்படிங்கிற பேரும் நிக்கிறது. சோ எல்லாருக்குமே இங்க மகாலட்சுமி அஷ்டகம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்திரன் எழுதுனது நமஸ்தேஸ்து மகாமாயே. எஸ், அதுல கோலாசுர பயங்கரின்னு வருது இல்லையா? சோ இந்த தேவியை குறிக்கக்கூடிய வார்த்தை அது, கோலாசுர பயங்கரி. கோலாசுரனை வதம் பண்ணவங்க இவங்க. சோ அதுக்கப்புறம் இன்னொரு கரவீரபுரம்னு எதுக்குன்னா இந்த பேர் வந்ததுன்னா, பிரளய சமயத்துல இந்த ஊர் மூழ்காம தன்னோட வீரமான கரத்தினால மகாலட்சுமி இந்த இடத்த தூக்கி பிடிச்சாங்க. சோ பிரளயத்திலயும் இந்த இடம் அழிகிறது கிடையாது. சோ அதனால கரவீரபுரம் அப்படிங்கிற பேரும் இந்த ஊருக்கு உண்டு. சோ கரவீரபுர நிவாசினி மகாலட்சுமி தேவி. சோ மகாலட்சுமி இங்க கோவிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஓகே, இங்கே வசிக்கிறாங்க. இதுக்கு அப்போ வைகுண்டத்துல கோபம் உண்டா? கணவன் மனைவி பிரியலாமா? கணவன் மனைவி சண்டை போடலாமா? இது தெய்வீக காரணங்களால் நிகழக்கூடிய விஷயம். ஆச்சாரியர்களோட விளக்கங்களால மட்டும்தான் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ராமாயணத்துல வேதவதி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. சீத்தை ரூபத்துல ராவணன் கடத்திட்டு போனது அவங்கள தான், ஒரிஜினல் சீத்தையே கிடையாது. ஒரிஜினல் சீத்தை அக்னி தேவனோட உலகத்துக்கு போய் அங்க அக்னி தேவனால வழிபடப்பட்டு இருந்தார். சோ அந்த வேதவதி அடுத்த பிறவியில் அவங்க பத்மாவதியா பிறக்கிறாங்க. ஆகாசராஜனோட அரண்மனையில, எங்க திருப்பதியில. சோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் பாலாஜி அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி அவரை பூமிக்கு கூட்டிட்டு வரணுமே, ஏன்னா வைகுண்டத்துல அவரு பரம சுகத்துல இருக்காரு. சோ ஒரு பூமிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக லட்சுமி தேவி முதல்ல கீழே இறங்கி வராங்க. சோ லட்சுமி தேவி எல்லா விதமான பகவானோட பக்தி பரம பக்தர்கள்ல தலைவரா இருக்காங்க. லட்சுமி தேவியோட கீழே ஒரு சம்பிரதாயமே உண்டு, லட்சுமி தேவி ஆச்சாரியாரா வச்சு, ஸ்ரீ சம்பிரதாயம். சோ எப்படி ஒருத்தருக்கு சேவை, பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும், எந்தெந்த விதத்துல பகவானுக்கு திருப்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தன் பகவானை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் அவருக்கு திருப்தி கொடுக்கணுங்கிறதுக்காக பல செயல்கள் ஈடுபடுவாங்க. சீதா தேவியா இருந்தப்போ ராமர் பிரிஞ்சதால ராவணன் உலக நன்மைக்காக. சோ பாலாஜி வந்ததும் லட்சுமி தேவி கீழே வந்ததால பாலாஜி வந்தார் கலியுகத்துல. சோ இதெல்லாமே லட்சுமி தேவி நம்மளோட திருப்திக்காக இல்லாம எந்த ஒரு செயல் செய்யறதுமே பகவானோட திருப்திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதுவும் இல்லாம மொத்த பிரபஞ்சமே லட்சுமி தேவி எப்படி தோன்றுனாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். லட்சுமி தேவி எங்க இருந்து தோன்றுனாங்க? பார்க்கடல்ல அமிர்தம் கடையும் போது லட்சுமி தேவியும் தோன்றாங்க. உடனடியா லட்சுமி தேவிகிட்ட இருந்த அந்த ஐஸ்வர்யங்களையும் அவங்களோட அழகையும் பார்த்து எல்லாருமே லட்சுமி எங்க கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அங்க இருந்த எல்லாருமே தேவர்கள், அசுரர்கள், இந்திரதேவன்ல பெரிய சிம்மாசனம் கொடுத்து அவங்களை வழிபடவே ஆரம்பிச்சோம். அவ்வளோ, ஏன்னா லட்சுமி தேவி தெரியும், சாக்ஷாத் நாராயணரோட மனைவி. எல்லாருமே நம்மளுக்கு மேல லட்சுமியோட கடைக்கண் பார்வை துளி பற்றாதா அப்படின்ட்டு எல்லாருமே ஏங்குனாங்க அந்த இடத்துல.
ரிஷிகள், கந்தர்வர்கள், அசுரர்கள், தேவர்கள் எல்லாருமே. சோ லக்ஷ்மி தேவி நேரடியா என்ன பண்ணாங்க, போய் ஒரு மாலை எடுத்து நாராயணருக்கு சூட்டி அவரோட பாதத்துல, பகவானோட பாதத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இது பிரம்ம சமயத்துல பிரம்மதேவரும் சொல்றார், லக்ஷ்மி சகசிர சத சம்பிரம சேவியமானம் அப்படிங்கிற. கிருஷ்ணர் வீட்டுல எத்தனை லக்ஷ்மிகள் சேவை பண்ணிட்டு இருக்காங்க? சகசிர சத, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, 100 into 1000 லட்சக்கணக்கான லக்ஷ்மிகள் கிருஷ்ணர் வீட்டுல சேவை பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வீட்டுல துளி தூசி கூட கிடையாது. ஆனாலும் அவரோட கவனத்தை தன் பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருக்கரங்களால வீட்டு சுவரை தொடச்சிட்டு இருக்காங்களாம். ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இதுதான் லக்ஷ்மி தேவியோட உண்மையான அடையாளம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பொதுமக்கள் எல்லாருமே லக்ஷ்மி மட்டும் இருந்தா போதும், நாராயணர் வேண்டாம் நமக்கு, நிறைய பணம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. உண்மையிலே லக்ஷ்மியோட கருணை என்னன்னா பகவானோட பக்தி. சோ நம்ம அதை வேண்டுவோம் லக்ஷ்மி தேவி கிட்ட. சோ அவங்க ரொம்ப சந்தோஷமா கொடுப்பாங்க. சோ இந்த கோலாப்பூர் கஷேத்திரம் சக்தி பீடங்கள்லயும் ஒன்னா கருதப்படுது. இந்த சக்தி பீடங்கள் லிஸ்ட் வந்து ஒரு இடத்துல 9ன்னு இருக்கு, ஒரு இடத்துல 21 சக்தி பீடம் இருக்கு, ஒரு சாஸ்திரங்கள் 51 கொடுக்கப்பட்டிருக்கு, 52 கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல 108 கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது 108 சக்தி பீடங்கள்ல ஒன்னா கருதப்படும். சோ இந்த கோயில்ல இப்ப நம்ம பார்த்தது பக்கத்துல தர்ஷன், ஸ்பர்ஷ தர்ஷன், இன்னொன்னு முக தர்ஷன் உண்டு. ரொம்ப முன்னாடியே போய் நின்று பார்க்கலாம், தாயாரோட முகத்தை மட்டும் பார்க்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த அலங்காரம் வந்து பாடுவீங்களா சார்? சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ, எஸ், ஒரு ரொம்ப ஃபேமஸான கீர்த்தனை ஒண்ணு உண்டு, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அலங்காரம், சக்கரம், ஸ்ரீ சக்கரத்துல நடுவுல அவங்கள உட்கார வச்சிருக்காங்க, பாதங்களை காமிச்ச மாதிரி கருணையோட இருந்தாங்க. இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான நாள், இன்னைக்கு கோபாஷ்டமி. யூஸ்வலா நம்ம இஸ்கான்ல ராதாராணிக்கு பாதம், ராதாராணியோட பாதம் இன்னைக்கு காட்டப்படும். சோ நமக்கு இங்க தரிசனம் கிடைச்சது, தாயாரோட பாதம் தரிசனம் நமக்கு கிடைச்சது. கோலாப்பூர் தாம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.